தத்தி தத்தி நடந்த எங்களுக்கு இன்று வீரநடை போடும் பாதையை அமைத்து தந்த சமூக சேவகர் திரு பாண்டியன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். கொஞ்சம் பாரு. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. சுமார் 40 ஆண்டுகளாக வாக்கர்ஷாட் பகுதியில் உள்ள 8 வீடுகளில் வசித்து வந்த மக்கள் அடிப்படை சாலை வசதி கூட இன்றி மிகவும் அவதிப்பட்டு வந்தனர். பல ஆண்டுகளாக எத்தனையோ கோரிக்கைகள் வைக்கப்பட்டும் பல நகரமன்ற உறுப்பினர்கள் வந்து சென்றும் எங்களின் குரலை முழுமையாக யாரும் கேட்காத ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைமையில் மக்கள் வாழ்ந்து வந்தனர். கரடுமுரடான பாதைகள், மழைக்காலங்களில் சேரும் சகதியுமாக மாறிய வழிகள், நடந்து செல்லக்கூட சிரமமான சூழ்நிலை, ஒரு அவசர நேரத்தில் ஆம்புலன்ஸ் கூட உள்ள வர முடியாத வேதனை, கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் என அனைவரும் அச்சத்துடனும் சிரமத்துடனும் வாழ்ந்த நாட்கள் மக்கள் மனதில் மறக்க முடியாத வலியாக இருந்தது. மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நேரங்களில் கூட ஒரு நோயாளியை பாதுகாப்பாக அழைத்து செல்ல முடியாத நிலை மக்கள் மனதை தினமும் வேதனைப்படுத்தியது. ஆனால் இன்று பல ஆண்டுகளாக இருந்த அந்த துயரமான நிலைமை அனைத்தும் மாற்றப்பட்டு மக்கள் நிம்மதியாகவும் பெருமையுடனும் நடந்து செல்லும் புதிய பாதை உருவாகியுள்ளது. சாலை என்பது வெறும் மண் மற்றும் கற்கள் அல்ல, அது மக்களின் வாழ்க்கையை மாற்றும் நம்பிக்கையின் அடையாளம் என்பதை இந்த மாற்றம் உணர்த்துகிறது. மக்களின் துயரத்தை உணர்ந்து அவர்களின் தேவைகளை தேடி தேடி சென்று உடனுக்குடன் தீர்வு காண தொடர்ந்து செயல்பட்டு வரும் திடமான சமூக சேவகராக திரு பாண்டியன் அவர்கள் இன்று மக்களின் நம்பிக்கையாக திகழ்கிறார். அவருடன் இணைந்து முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் திருமதி வேணி பாண்டியன் அவர்கள் தொடர்ந்து எடுத்த முயற்சியாலும் இந்த நீண்ட நாள் கனவு இன்று நனவாகி உள்ளது. மக்கள் நலனே முதன்மை என்ற எண்ணத்துடன் சாலை வசதி மட்டுமல்லாமல் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் மக்களுக்கு கிடைக்க செய்ய தொடர்ந்து மக்கள் சேவையில் ஈடுபட்டு வருவது அனைவராலும் பாராட்டப்படுகிறது. நேற்று சேற்றில் சிக்கி தவித்த கால்கள் இன்று நம்பிக்கையுடன் வீரநடை போடுகின்றன. இதுவே இந்த மாற்றத்தின் உண்மையான வெற்றி. இதுவே மக்கள் மனதில் எழுந்த புதிய நம்பிக்கை. ஆரம்பிக்கலாங்களா? நாங்கள் ஒரு வெஜ்ஜில் பார்க் ஒன்று பண்ணி சொல்லியிருந்தோம். வாட்டர் ஃபில்ட்ரு ஒன்று பண்ணியிருக்கிறோம். பார்க்குக்கு இடம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறாரு. சொன்ன அந்த நிமிஷமே ஜேசிபி வந்து அடித்து பிளாட் பண்ணி அதை கிளியர் பண்ணி வச்சுருக்கிறாரு. இது வரைக்கும் நாங்கள் எந்த கவுன்சிலருக்குமே நாங்கள் அந்த வேலை செஞ்சு யாரும் எந்த கவுன்சிலரும் வந்து அப்படி நின்று அந்த ஸ்பாட்டில் செஞ்சு உங்களுக்கு தெரியாது. எங்கள் பிள்ளை, எங்கள் வீட்டு பிள்ளை, இந்த டிவிகே விஜய் மாதிரி எங்கள் வீட்டு பிள்ளை திரு வேணி பாண்டியன் அவர். அதனால் அவருக்கு எப்பப்பவுமே நாங்கள் நன்றி கடன்பட்டுருக்குறோம். இன்னும் எங்கள் ஏரியாவில் இருக்கிற சின்ன சின்ன வேலைங்களெல்லாம் அவர் நின்று செஞ்சார்னா இன்னும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த சின்ன வேலையை அவர் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்புறம் எங்கள் ஆண்டிங்கெல்லாம் நல்லா சேஃப்டி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாக்கிங் போகிறதுக்கு அண்ணன் அது மறக்க மாட்டோம். இது வந்து வாக்கர்ஷாப் தோட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏரியா. இது
மோர் தென் 35 இயர்ஸ்லேருந்து 40 இயர்ஸ் வரைக்கும் இந்த பக்கம் வந்து எந்த டெவலப்மெண்ட் யாருமே எதுவும் பண்ணதில்லை. இந்த ரோடை வந்து நாங்கள் எனக்கு 40 இயர்ஸ் ஆகுது. இந்த ரோடை நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து அண்ணன் போடுறாரு. கேட்ட உடனே இமீடியட்டாக அதுக்கு என்ன வேணுமோ அது ஸ்டெப் எடுத்து பண்ணி கொடுத்தாருங்க. பின்னாடி ஃபுல்லாக கிரவுண்டு இருந்துச்சு. அந்த கிரவுண்டு ஃபுல்லாக முடிச்சாடி மாதிரி ஒரு வாட்டி பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த பக்கம் ரோடு கேட்டிருக்காங்க, இந்த பக்கம் ரோடு கேட்டிருக்கோம். இந்த ரோட்டில் ஜாயின் ஆச்சுனாக்கா நம்ம மார்க்கெட் போகிறதுக்கு எல்லா காரும் எல்லா வெஹிக்கிளும் இந்த ஆக்சஸ் ஆகும். நமக்கு அண்டர் பாஸ் பிரிட்ஜு கனெக்ட் ஆகுது. இப்போ ஸ்ரீமத் லேண்டில் போகிறது வந்து நம்மளுக்கு ஸ்பேசேஜ் அவ்வளோவா இல்லை, சின்னதாக இருக்கிறதுனால காருக்கு லாரி எதுவும் போகிறதுக்கு வழி இல்லைங்க. இந்த ரோடு கனெக்ட் பண்ணாக்கா டைம் பிளாக் ரெஸ்யூம் பிளாக் எல்லாருக்கும் ஆக்சஸ் ஆகுது. இந்த கிரவுண்டுக்கு ரெடி பண்ணி தான் இருக்கிற லோக்கலில் இருக்கிற பசங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒன்று தான் நான் அண்ணங்கிட்ட கேட்டிருக்கோம். எல்லாரோட ஏரியா சார்பாகவும் ஒர்க் அவுட் கோட்டை இது சார்பாகவும் நாங்கள்லாம் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம் அண்ணாக்கு. போன எலெக்ஷனில் வந்து நம்ம வார்டு நம்பர் 4க்கு வந்துச்சு. குறிப்பிட்டு நான் சொல்லணும்னு சொன்னால் அத்தைக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து கோயில் திருவிழாவில் நான் வள்ளல் முன்சாமி எல்லாம் வந்து வரும்போது இவங்க ஒரு கோரிக்கை வச்சாங்க. இப்போ அந்த பக்கம்லாம் ஆக்சிடென்ட் ஆகுது, எனக்கு கொஞ்சம் ரோடு வந்து இந்த ரோடு போட்டு அதை கனெக்ட் பண்ணி கொடுங்க. நான் அதை தான் நான் ஆசைப்பட்டு பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் வந்து பட்ஜெட் கம்மியாக இதுக்கு 20 லட்சம் ரூபாய் இருக்கிறதுனால வந்து அதுக்கு ஜாஸ்தி ஆகும்னு சொல்லிட்டு ஆகலை. அவங்க ஆசைக்கு என்னங்க இந்த ரோடு வந்து பண்ணேன். இன்னொன்று வந்து இந்த ஏரியாவில் வந்து 5 வீடு ஒரு 8 வீடு இருக்குதுங்க. இவங்கெல்லாம் வந்து கேட்கும் போது எனக்கு ரொம்ப மனசு பேஜராச்சு. என்னன்னு கேட்டாங்கன்னா, நாங்கள் 8 வீடு தான் இருக்குது, நாங்கள் எவ்வளோ பேர் கேட்டோம், எங்கள் ஓட்டு கம்மியாக இருக்கிறதுனால வந்து எங்களை யாரும் வந்து கன்சிடர் பண்ணுறதில்ல, நீங்க என்ன பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. 8 வீடு கிட்டோமா, ஒரு வீடு கூட கிட்டோம். நீங்களே இந்த இந்திய நாட்டு ப்ராஜெக்டை நம்ம என்ன போகும்போது என்ன எடுத்துன்னு போயிட்டு போகிறோம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உங்களுக்காக வந்து இந்த இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் வந்து எல்லா வசதியும் அனுபவிக்கணும் தான் என்னுடைய ஆசை. அதனால வந்து அது எவ்வளோனா கட்டும். இந்த லாஸ்ட்டாக இந்த பட்ஜெட் எல்லாம் உங்களுக்கு போட்டேன், அதை பற்றி எல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் இருக்கிறேன், இது போல பெரியவங்கெல்லாம் இருக்கிறாங்க, நீங்க எதுவும் கவலைப்பட்டதில்லை. இன்னும் நான் வந்து வேலை செய்யணும் இருப்பேன். ஆனா வந்து உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கணும், ஆதரவும் ஆசீர்வாதம் இருக்கணும் எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி லைட்டுங்கெல்லாம் கேட்குவாங்க நம்ம இளைஞருங்க, அதுவும் போட்டு கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த கிளீன் பண்றதுக்கு கேட்டுக்கிறாங்க, கண்டிப்பா நான் கிளீன் பண்ணி கொடுக்குறேன். இன்னும் கொஞ்சம் இந்த இதெல்லாம் ஆகட்டும். ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணேன் நானு. முள்ளு வந்து பேப்பர் மேப்பர் இல்லை, அது வந்து திடீர்னு ஒண்ணுமே இருக்கும், அது எவ்வளவு பண்ணலாம். இந்த 5 வீடு இருக்கிறதுனால வந்து இந்த ரோடு போட்டுக்கிறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது ரொம்ப எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் எவ்வளவு வேலை பண்ணிக்கிறேன், எனக்கு அந்த அவ்வளவு சந்தோஷப்பட்டது இல்லை. இவங்க முகத்துல அந்த சந்தோஷத்தை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. இதுக்கு எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. அத்தை சொன்ன மாதிரி அங்கே ஒரு வாட்டர் ஃபில்டர் வந்து நான் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து போய் ஆர்ஓ பிளான்ட்டுக்காக நான் லெட்டரெல்லாம் கொடுத்துட்டேன். முந்தினத்து கூட போயிருந்தேன் ஆஃபீஸ்க்கு. இன்னும் 15 நாளில் வந்து அது ஒர்க் ஆர்டர்லாம் வருது, உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து பண்ணித்தரேன்னு சொல்லிக்கிறாங்க. நானும் சும்மா இருக்கிறதில்ல சார், நான் வந்து ரொம்ப ஆஃபீஸாக ஏறி இறங்கி நான் வந்து பை பர்த் நான் சோஷியல் ஒர்க்கர். சின்ன வயசுல நான் சோஷியல் ஒர்க்கர் பண்ணனால இன்னும் எங்கள் கவுன்சிலர் பீரியட் முடிஞ்சிட்டு கூட நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுகிறோம் வேலை. அதனால வந்து எதுக்கும் தயங்காதீங்க, எதனா வேணும் நான் கேளுங்க, கண்டிப்பாக பண்ணி தரேன். 5 வீடு 4 வீடு 3 வீடெல்லாம் இல்லை, எல்லாம் நீங்கெல்லாம் நம்ம வார்டுக்காரு, நம்ம முக்கியமாக சொந்தக்காரங்க எல்லாம். அதனால வந்து எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கிறோம். ரொம்ப நன்றி.